நாம இந்த விளக்கத்தோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். இந்த முழு பயணத்திலையும் பெற்றோரா உங்க பங்கு என்ன, நீங்க என்ன செய்யணும், அத பத்தி தான் இப்ப பேச போறோம். இந்த விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்க குழந்தையோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போற முக்கியமான நபர் நீங்க தான். நீங்க தான் அவங்களோட முதல் டீச்சர், பெஸ்ட் டீச்சர் எல்லாமே. இந்த பயணத்துல உங்க பங்கு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தெரபிஸ்ட் சென்டர்ல 1 மணி நேரம் கத்துக் கொடுக்கலாம். ஆனா மத்த நேரமெல்லாம் குழந்தைங்க உங்க கூட தான் இருக்கறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தெரபிஸ்ட் சில சென்சரி ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க வீட்ல சும்மா ஒரு விளையாட்டா செஞ்சு பார்க்கலாம். அவங்க சொல்ற பயிற்சிகளை நம்ம வீட்லயும் தொடர்ந்து செய்யணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு உங்க குழந்தைய மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஸ்பெஷல். அவங்களோட சின்ன சின்ன முன்னேற்றத்தை நாம தான் கொண்டாடணும். டாக்டரும் தெரபிஸ்டும் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இதுல ரெண்டு விஷயம் தான் மந்திரம் மாதிரி. ஒன்னு பொறுமை, இன்னொன்னு விடாமுயற்சி. இது ரெண்டும் இருந்தா போதும். சரி, இவ்வளவும் கேட்டாச்சு. இப்போ முதல் அடிய எப்படி எடுத்து வைக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது? அதற்கான ஒரு தெளிவான படிப்படியான வழிகாட்டி இதோ. முதல் ஸ்டெப், ஒரு நல்ல மருத்துவரை அணுகி டெவலப்மெண்டல் அசஸ்மெண்ட், அதாவது வளர்ச்சி மதிப்பீடு செய்யணும். இது உங்க குழந்தையோட தேவைகள் என்னன்னு தெளிவா காட்டும். ரெண்டாவது, அதை வச்சு ஒரு சரியான நோயறிதல், அதாவது டயக்னோசிஸ் வாங்கணும். மூணாவது, ஒரு நல்ல ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரை கண்டுபிடிக்கணும். அங்க உங்க குழந்தைக்காகவே ஒரு தனிப்பட்ட கல்வி திட்டம், அதாவது IEP உருவாக்குவாங்க. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா, சென்டர்ல கத்துக்கிட்டதை மறக்காம வீட்லயும் தொடர்ந்து பயிற்சி செய்யணும்.